ஃபஸ்ட்டு வந்து ஹோம் லோன் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவில் ஸ்கோரை வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தது, 750க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் கம்மியாகவும், சிவில் ஸ்கோர் சரியில்லைன்னா உங்களுக்கு வட்டி அதிகமாகவும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. பொதுவாக அந்த ஹோம் லோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. எடுத்து முடிச்சுட்டு ஒரு 3 மந்த் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணலை, ஒரு 3 மாதம் உங்களால் இஎம்ஐ பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த 3 மாதம் இஎம்ஐ பே பண்ணனாலே நீங்கள் இந்த 3 மாதம் உங்களால் பே பண்ண முடியலன்னா பேங்க் வந்து உங்களோட வீடை வந்து ஜப்தி பண்ணது வரைக்கும் அந்த பேங்க் வந்து ரைஸ் இருக்குது. ஹோம் லோன் வந்து பார்த்திங்கன்னா 2 தரப்பு மக்கள் வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி, அதாவது பார்த்திங்கன்னா சுய தொழில் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுகள் வந்து ஹோம் லோன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேங்க் லோன் எடுத்து அந்த பேங்க் லோனுக்கு வட்டி பே பண்ண ரிசிப்ட் வந்து அதில் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டில் அது வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி, அதாவது இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேலரி மந்த்லி சேலரியை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட சேலரி ஸ்லிப்பை வச்சு தான் அந்த ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஹோம் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் எடுக்கச்சில் என்ன வட்டி விதமோ அதை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை வந்து நீங்கள் சப்போஸ் ஹோம் லோன் அப்ளை பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஹையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் மேபி குறையலாம். ஸோ ஆர்பிஐ ரூல் படி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஹை ஆர் டவுன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இஎம்ஐயில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எம்ஓடி வந்து ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேங்க்கில் வந்து நீங்கள் ஹோம் லோன் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் டாக்குமெண்ட், உங்களோட மதர் டாக்குமெண்ட்டு, சைல்டு டாக்குமெண்ட்டு, பட்டா எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பேங்க்கில் உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் இடத்த முடிக்கிறதில்ல அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்ஓடி வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த எம்ஓடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த டாக்குமெண்ட்டும் பேங்க்லேருந்து பேங்க் லாக்கருக்கு ஷிஃப்ட் ஆகிடும். பொதுவாக வந்து நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணதில் உங்களுக்கு ஹோம் லோன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி இப்போ நீங்கள் வந்து 1 lakh சேலரி வாங்குறீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 30% 40% வரைக்கும் தான் உங்களால் வந்து இஎம்ஐ வந்து மந்த்லி பே பண்ண முடியும். அந்த ஹோம் லோன் பண்ணதுக்கப்புறம் மீதி நீங்கள் ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும். உங்களுக்கு வந்து நிறைய செலவுகள், ஸ்கூல் ஃபீஸஸ்ஸு, ஃபேமிலி செலவுகள் நிறைய இருக்கனால 30 to 40% தான் வந்து உங்கள் சேலரிலேருந்து பே பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஹோம் லோன் வந்து எலிஜிபிள் கொடுப்பாங்க. இதில் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் எடுக்கிறதுல எல்லோரும் அந்த அவசரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பொய்யான சேலரி ஸ்லிப் வந்து உள்ளே வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ மந்த்லி வாங்கக்கூடிய சேலரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுறாங்க, உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு ஹோம் லோன் வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன சேலரியோ அதான் வரப்போகுது. ஆனால் அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்ததுனால இஎம்ஐ வந்து நீங்கள் மந்த்லி சேலரி வந்து நீங்கள் 60 to 70% நீங்கள் ஹோம் லோனுக்காக பே பண்ணனா உங்களால் வந்து ஒரு 10-20 வருஷம் உங்களால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு விலைவாசியும் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் பொய்யான இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அதிகமான லோன் அமௌண்ட் எடுத்தால் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து வரும். நீங்கள் வீட்டுக்கடன், அதாவது ஹோம் லோன் எடுக்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி ஹோம் லோன் வந்து எடுத்திருக்கீங்களா, இல்லை ஹோம் லோன் வந்து எடுத்து முடிச்சு எல்லாம் ஃப்ரீ க்ளோஸை முடிச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்களா? அப்போ ஹோம் லோன் கம்ப்ளீட் பண்ணால் இதோட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி தான் ஆரம்பம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கம்மியான கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோனில் மட்டும்தான். கோல்டு லோனில் வந்து வட்டி கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் தான். நீங்கள் வந்து ஒரு வீடு பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா பொதுவாக எல்லா மக்களோட அதிகபட்ச சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம வட்டிக்கு வாங்குறதோட, வெளியே அமௌண்ட் வாங்குறதோட, ஏன்னா பெரிய அமௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேர்ட்ட பட்டுறதோட ஹோம் லோனை வந்து அப்ரோச் பண்ணால் வட்டி கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹோம் லோன் வந்து எடுக்க போகிறோம். இந்த ஹோம் லோன் எடுக்கிறதுல நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பல லட்சங்கள் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் லோன் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோரை வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தது, 750க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் கம்மியாகவும், சிவில் ஸ்கோர் சரியில்லைன்னா உங்களுக்கு வட்டி அதிகமாகவும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. பொதுவாக இந்த ஹோம் லோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. எடுத்து முடிச்சுட்டு ஒரு
3 மந்த் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணலை, ஒரு 3 மாதம் உங்களால் இஎம்ஐ பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமும் வரும். ஏன்னா இந்த 3 மாதம் இஎம்ஐ பே பண்ணனாலே நீங்கள் இந்த 3 மாதம் உங்களால் பே பண்ண முடியலன்னா பேங்க் வந்து உங்களோட வீடை வந்து ஜப்தி பண்ணது வரைக்கும் அந்த பேங்க் வந்து ரைஸ் இருக்குது. ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பு மக்கள் வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி, அதாவது பார்த்தீங்கன்னா சுய தொழில் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுகள் வந்து ஹோம் லோன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் எடுத்து அந்த பேங்க் லோனுக்கு வட்டி பே பண்ண ரிசிப்ட் வந்து அதில் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டில் அது வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, அதாவது இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேலரி மந்த்லி சேலரியை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட சேலரி ஸ்லிப்பை வச்சு தான் அந்த ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக வந்து நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணதில் உங்களுக்கு ஹோம் லோன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி இப்போ நீங்கள் வந்து 1 லேக் சேலரி வாங்குறீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 30% 40% வரைக்கும் தான் உங்களால் வந்து இஎம்ஐ வந்து மந்த்லி பே பண்ண முடியும். அந்த ஹோம் லோன் பண்ணதுக்கப்புறம் மீதி நீங்கள் ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும். உங்களுக்கு வந்து நிறைய செலவுகள், ஸ்கூல் ஃபீஸஸு, ஃபேமிலி செலவுகள் நிறைய இருக்கனால 30 to 40% தான் வந்து உங்களுக்கு உங்கள் சேலரிலேருந்து பே பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஹோம் லோன் வந்து எலிஜிபிள் கொடுப்பாங்க. இதில் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் எடுக்கிறதுல எல்லாரும் அந்த அவசரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பொய்யான சேலரி ஸ்லிப் வந்து உள்ள வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ மந்த்லி வாங்கக்கூடிய சேலரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுறாங்க, உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு ஹோம் லோன் வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன சேலரியோ அதான் வரப்போகுது. ஆனால் அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்ததுனால இஎம்ஐ வந்து நீங்கள் மந்த்லி சேலரி வந்து நீங்கள் 60 to 70% நீங்கள் ஹோம் லோனுக்காக பே பண்ணனா உங்களால் வந்து ஒரு 10-20 வருஷம் உங்களால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு விலைவாசியும் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் பொய்யான இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அதிகமான லோன் அமௌண்ட் எடுத்தால் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து விடும். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலவங்க அவசரப்பட்டு எடுத்துட்டு அவங்க வந்து கண்டினியூவாக கட்டிட்டு இருப்பாங்க, ஒரு 5-6 மாதம் கட்டிட்டு இருப்பாங்க. ஊடையில் வந்து அவங்களால ஏதாவது ஒரு சூழ்நிலை பேங்க்ல வந்து கட்ட முடியல, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டுனாலே உங்களோட ஹோம் லோன் வந்து அக்கௌண்ட் என்ன ஆகும்னா இது வந்து கட்டணம் சரியாக வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆக்ட் படி உங்களோட வீடு வந்து செர்ச் பண்ணதுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு அவங்க போயிடுவாங்க பேங்க்ல இருந்து. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 90 நாள் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் வீடு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு இந்த பேங்க் வந்து இந்த ஹோம் லோன் கலெக்ட் பண்ணதுக்காக இதை வந்து ஜப்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த 90 நாள் 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். என்ன காரணம்னா ஆல்ரெடி உங்களுக்கு மந்த்லி 3 மாதம் இஎம்ஐ பே பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து அந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் முறையாக கொடுத்து இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இதை வந்து ரெக்கவர் பண்ண பார்க்கணும். ஒன்ஸ் உங்களோட வீடு வந்து பேங்க் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன காரணம்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மினிமம் 50%, இப்போ உங்கள் லோன் அமௌண்ட் வந்து 50 லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் மினிமம் 50% வந்து நீங்கள் வந்து அதை க்ளோசர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட வீடை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் ப்ராக்டிக்கலாக கிடையாது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்குக்கு சாதகமாக தான் இந்த சட்டத்திட்டங்கள் வந்து இருக்குது. பொதுவாக வந்து பேங்க்லேருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து லோன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட ஓன் மணி கிடையாது, மக்களோட மணி தான். மக்கள்கிட்ட வாங்கின காசை தான் கலெக்ட் பண்ணி பேங்க் லோனாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வராக்கடனாக நிறைய போகிறதுனால மக்களோட மணி வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதுனால வங்கிகளுக்கு பல லாஸ் ஆகுது. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா சிவில் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் கட்டல உங்களுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா 10-15 வருஷம் போகும். ஸோ இதுக்காக கொண்டு வந்து தான் கடன் தீர்ப்பாயங்கள். இது வந்து நீங்கள் நார்மல் கோர்ட்டில் நீங்கள் இந்த கேஸ் நடக்காது. கடன் தீர்ப்பாயங்கள் மூலியம் தான் இதோட கேஸ்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வங்கிகளுக்காக மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக இஎம்ஐ நீங்கள் கட்டினாலே உங்களுக்கு நிறைய டைமிங் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் உங்களோட வீடு வந்து ஏலத்துக்கு போயிருச்சுன்னா அது வந்து திரும்ப உங்களால் கொண்டே வர முடியாது. நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா கூட நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது கிடைக்காது. என்ன காரணம்னா வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் வந்து ஏலத்துக்கு வந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து 1 கோடி ரூபா மதிப்பு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ஆல்மோஸ்ட் 50% அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க. ஒரு 10-20 லட்ச ரூபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த 10-20 லட்ச ரூபாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொத்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 10-25 உங்கள் மொத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டில் வந்து பேங்க்லேருந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் எடுத்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து 1 கோடி ரூபா மதிப்பு வீடை வந்து அவங்க 50 லட்ச ரூபாய்க்கு ஏலம் பண்ணால் கூட அவங்களோட பேங்கோட அமௌண்ட் எடுத்துட்டு மீதி கம்மியான அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டின வட்டியும் வேஸ்ட் ஆகும், உங்களோட வீட்டோட அமௌண்ட்டும் அதை வேல்யூவும் கம்மியாக குறைச்சி இட போட்டுருவாங்க. ஸோ
லோன் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, மாதம் மாதம் ப்ராப்பராக இஎம்ஐ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கட்டிட்டு இருக்கணும். ஹோம் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டைப் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் எடுக்கச்சில் என்ன வட்டி விதமோ அதை தான் கடைசி வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை வந்து நீங்கள் சப்போஸ் ஹோம் லோன் அப்ளை பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஹையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மேபி குறையலாம். ஸோ ஆர்பிஐ ரூல் படி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஹை ஆர் டவுன் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இஎம்ஐல வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எம்ஓடி வந்து ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேங்க்ல இருந்து நீங்கள் ஹோம் லோன் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டாக்குமெண்ட், உங்களோட மதர் டாக்குமெண்ட், சைல்டு டாக்குமெண்ட், பட்டா எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பேங்க்ல உங்கள்கிட்ட இருந்து ஒரிஜினலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் இடத்த முடிக்கிறதுல அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்ஓடி வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த எம்ஓடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட மொத்த டாக்குமெண்ட்டும் பேங்க்லேருந்து பேங்க் லாக்கருக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெர்சன்டேஜ் ஒர்க் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 25% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஹோம் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் அப்ளை பண்ணிட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமையோ ஹோம் வீடு கட்டாமையோ வேற எதுக்காவது யூஸ் பண்ணனால இப்போதைக்கு சில பேங்க்ல என்ன பண்றாங்கன்னா டைரக்டா பில்டர் இல்ல பையர், அதாவது நீங்க யார்கிட்ட இடம் வாங்குறீங்களோ இல்ல யார் உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்களோ ஃபிளாட்டு, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா வந்து இப்போ பே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இஎம்ஐ பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து என்ன இஎம்ஐ பே பண்ணணும், எத்தனை வருஷத்துக்கு பே பண்ணி உங்களுக்கு எல்லா ஷெடியூலும் கொடுத்துருவாங்க. நீங்க அதுல வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இஎம்ஐ பொறுத்தவரை இப்போ மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மந்த்லி வந்து ஒரு 10,000 பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் பே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸஸாக இஎம்ஐ அமௌண்ட் பே பண்ணதுக்காக ட்ரை பண்ணுங்க. என்ன காரணம்னா 12 மாதத்துக்கு பதிலாக 13 எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் இஎம்ஐ பே பண்ணுங்க. இல்லை இஎம்ஐ அமௌண்ட் எக்ஸஸாக பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா லோன் வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 15 லட்ச ரூபா வந்து சேவ் ஆகும். பேங்க் ரூலை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 10லேருந்து 15 வருஷம் ஸ்டார்டிங்ல எடுக்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கழியும் தவிர அதை ஃபர்ஸ்ட் இந்த வட்டியை தான் எடுத்துக்கிடுவாங்க தவிர பிரின்சிபல் அமௌண்ட்ல எந்த அமௌண்ட்டும் லெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுற இஎம்ஐ எல்லா ஸ்டார்டிங்குமே பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு நீங்க கடைசியா ஃபைனல் கட்டுற 5 வருஷம் தான் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸஸா பே பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ ப்ரீ க்ளோசர் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஒரு மணி வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஏதாவது கிடைச்சிருக்குது, இல்லை ஒரு ஆஃபீஸில் போனஸ் கிடைக்குது, ஏதாவது ஜாப் அப்டேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஃபோராகவே ஒரு அமௌண்ட் வந்துச்சு, நீங்கள் பேங்க்ல போய் ப்ரீ க்ளோசர் பண்ண போனீங்கன்னா ப்ரீ க்ளோசர் பண்ணக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் கணக்காகும். ஆல்மோஸ்ட் வட்டி நீங்கள் பேங்க் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக கொண்டு போயிட்டு அந்த மொத்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அமௌண்ட் வந்து பெனிஃபிட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பேங்க்ல வந்து இப்போ நான் வந்து ப்ரீ க்ளோஸராக ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணனா எனக்கு இப்போ நீங்கள் வந்து 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 20 லட்ச ரூபா வட்டி சேர்த்து மொத்தத்தில் 40 லேக் வருதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்டின அந்த 10 வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, 20 லட்ச ரூபா நம்ம அமௌண்ட் லோன் வாங்கினதுக்கு ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபா நம்ம கட்டிட்டோம், இன்னும் ஒரு 10-12 லட்ச ரூபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அகைன் அதே 20 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். அந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2-3 லட்ச ரூபா தான் லெஸ் ஆயிருக்கும். நீங்க வாங்கின 20 லட்ச ரூபா லோன்ல ஒரு 3-4 லட்ச ரூபா லெஸ் பண்ணிட்டு இன்னும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க 20 லட்ச ரூபா கட்டினது எல்லாமே வட்டிக்கு மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ப்ரீ க்ளோசர் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து என்னங்கிறது பேங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஐடியானா அந்த அமௌண்ட் வந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல எவ்வளவு வட்டி வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆல்ட்ரேஷனா பண்ணிக்கிடுங்க. முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க பண்ற இஎம்ஐ அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து ரொம்ப வந்து குறையும். அடுத்து வந்து நீங்க பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்கை பொறுத்தவரை பேங்க்ல நீங்க வந்து லோன் வாங்கச்சுல போலியான ஆவணங்கள் கொடுத்து நீங்க வந்து லோன் வாங்கவே கூடாது. ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்கிட்டீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிச்சிட்டீங்க, ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் இஎம்ஐயும் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரா எல்லாமே நீங்க பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து பேங்க்ல போயிட்டு டாக்குமெண்ட் ரிட்டர்ன் வாங்க வச்சு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்க மேல என்ன ஆக்ஷனாலும் எடுக்கலாம். உங்களோட பத்திரத்தை அவங்க வந்து தர முடியாம உங்களோட வீடே அவங்க வந்து ஜப்தி பண்ணதுக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது.
இன்னொன்று விஷயம், இன்கம் டேக்ஸ். அதாவது நீங்க வந்து எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருதோ, உண்மையான வருமானத்த வந்து நீங்க வந்து பேங்க் வந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க. நீங்க இப்போ மந்த்லி வந்து ஒரு 1,00,000 சேலரி வாங்கினா 1,00,000 சேலரி வாங்க சொல்லுங்க. லோன் அமௌண்ட்டுக்காக சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸஸா தரேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொல்றதுனால, ஒண்ணு வந்து ரூ. 1,50,000 சேலரி வர மாரி நீங்க போலியான டாக்குமெண்ட் குடுத்து, மந்த்லி நீங்க ஆனா 1,00,000 தான் சேலரி வாங்குறீங்க. ஆனா 1,50,000 நீங்க வருமானம் காட்டிட்டீங்கன்னா, உங்களோட லோன் அமௌண்ட் வந்து அதிகமா கிடைக்கும்னு சொல்லி நீங்க வாங்கிறீங்க. வாங்குனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட போறது நீங்க தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 30-40% தான் லோன் குடுப்பாங்க. நீங்க 1,00,000 வாங்குனீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 40 லட்சம் இஎம்ஐ உங்களால பே பண்ண முடியும். மீதி 60% வந்து உங்களோட செலவுக்கு, குடும்ப செலவுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பசங்க எஜுகேஷனுக்குலாம் நெறைய செலவாகும். ஸோ வருஷம் போக போக இந்த செலவோட அமௌண்ட் கூடிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 1,00,000 நீங்க வந்து ரூ. 70,000 இஎம்ஐ கட்டுற மாரி அதிக அமௌண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களால மீதி இருக்கிற 30% உங்களால ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. இதனால என்ன பிரச்சனை வரும்னா, உங்களால சில மாசம் கரெக்ட்டான இஎம்ஐ தவணை உங்களால செலுத்த முடியாது. அதாவது ஒரு 2, 3 மாசம் நீங்க வந்து லேட்டா இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து உங்களுக்கு ஓரளவு அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுக்கு மேலயும் நீங்க இஎம்ஐ கரெக்ட்டா ப்ராப்பரா பே பண்ணாம இருந்தீங்கன்னா, பேங்க் வந்து உங்களோட இடத்த வந்து ஃபுல்லாவே எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இப்போ உள்ள கவர்ன்மென்ட் ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சிவில் கேஸ்னாலே ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்றாங்க, லோன் கரெக்ட்டா கட்டல அப்படின்னா, பேங்க்ல இருந்து எடுக்கிறதுக்கு சிவில் கோர்ஸ்க்கு வந்து சிவில்ல இருந்து சூட் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு 10ல இருந்து 15 வருஷம் கேஸ் நடக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. பேங்க்குக்காக வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து ரூல்ஸ மாத்திட்டாங்க. பேங்க் சப்போர்ட் பண்ண மாரி தான் இப்போதைக்கு கவர்ன்மெண்ட் இருக்குது. என்ன காரணம்னா, பேங்க் சப்போர்ட் பண்றாங்கன்னா, அது வந்து பேங்கோட காசு கிடையாது. அது மக்களோட வரி பணம். மக்களோட பணத்துல இருந்து தான் எல்லாரோட மக்கள் பணத்த எடுத்து தான் பேங்க்ல இருந்து லோன் குடுக்குறாங்க. ஸோ இந்த வராக்கடன் அதிகமா இருக்கிறதுனால, இந்த வராக்கடன் வர வைக்கிறதுக்காக கரெக்ட்டான ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக பேங்க் நெறைய சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ப்ராப்பரா இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் குடுப்பாங்க. இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து இந்த அமௌண்ட்ட பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பேங்க்ல போய் செக் பண்ணி அந்த மொத்த அமௌண்ட், வட்டி அமௌண்ட் எல்லாமே நீங்க பே பண்ணி சீக்கிரமாவே வந்து ஒரு வக்கீல வச்சு நோட்டீஸ் பண்ணி அத ரிட்டர்ன் எடுத்துக்கணும். அதையும் மீறி நீங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து வீட்ல வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டி எல்லாமே ப்ராப்பரா பண்ணதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் ஆக்ஷன் எடுக்கல. ஒன்ஸ் உங்களோட வீடு வந்து ஏலத்துக்கு போயிருச்சுனாலே, உங்களால அந்த வீட நீங்க ரிட்டர்ன் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, 99% வந்து உங்களால வாங்க சான்ஸஸே கிடையாது. என்ன காரணம்னா, அது வந்து இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு ரூ. 50,00,000 லோன் வாங்கியிருக்கீங்க. ஒரு ரூ. 40,00,000 கட்டிட்டீங்க. ஒரு ரூ. 10,00,000 உங்களால பே பண்ண முடியலன்னா, இந்த ரூ. 10,00,000க்காக மொத்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் நீங்க வந்து வட்டியே வந்து ரூ. 70,00,000 கட்டியிருப்பீங்க. ஃபைனலா ஒரு ரூ. 10,00,000 பே பண்ணாம இருக்கிறதுனால, உங்க வீட ஏலத்துக்கு விட்டு ரூ. 1,00,00,000 உங்களோட இடத்தோட மதிப்பு, உங்க வீடோட மதிப்புனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கம்மியான இடத்துக்கு கூட அவங்க வந்து ஏலத்துக்கு விடலாம். உங்களுக்கு நீங்க 10,00,000 தரணும். அதுக்காக அவங்க வந்து 60,00,000மோ, 70,00,000மோ ஏலத்துக்கு எடுக்கணும். கம்மியான அமௌண்ட்ல ஏலத்துக்கு எடுத்துட்டு, அந்த ரூ. 10,00,000 மட்டும் அவங்க எடுத்துட்டு, ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள லேண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,000 கூட அவங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஏலத்துல நட்டப்பட காசும் உங்களுக்கு தான் வரும். அந்த ரூ. 10,00,000 போக அந்த இவ்வளவு வருஷம் நீங்க கட்டின இஎம்ஐ எல்லாம் வேஸ்ட்டா போகும். ஸோ லோன் உங்களுக்கு முன்னாடி கரெக்ட்டா இஎம்ஐ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகம். ஏன்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க வாங்கச்சுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கலாம். நீங்க வாங்கச்சுல ரூ. 50,00,000 இருக்கலாம். ஆனா பட் 10, 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 50,00,000 ப்ராப்பர்ட்டி வந்து ரூ. 1,00,00,000 உங்களுக்கு வந்து நீங்க பேங்க்ல வட்டி கட்ட மாரியே உங்களோட இடத்தோட மதிப்பும் சரி, வீட்டோட மதிப்பும் உயர்ந்துட்டே வரும். ஸோ உங்களுக்கு அதனால பெனிஃபிட் தான். ஆனா நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணலன்னா, அதுல நெறைய பிரச்சனை இருக்குது. உங்க வீடே வந்து கவர்ன்மெண்ட் வந்து பேங்க் மூலியமா ஏலம் விட்டு எடுத்துக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அதனால வட்டி அமௌண்ட்லருந்து எல்லாமே லாஸ் ஆகும். அடுத்து நீங்க வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ். நீங்க பேங்க்ல பொறுத்தவரை, நீங்க வந்து ஒரு குடும்பத் தலைவர் பேங்க்ல யார் லோன் வாங்குறாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, அவங்களோட வாரிசு யாரோ, அவங்க தான் வந்து இஎம்ஐ எல்லாம் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருத்தர் நம்பி தான் மொத்த குடும்பமும் இருக்கும். அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, அவங்களால குடும்பம் ரன் பண்ணதுல எல்லாமே கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இஎம்ஐ வந்து அவங்களோட பசங்க மேல தான் வந்து விழும். அப்போ ஸோ அந்த இஎம்ஐ அவங்களால பே பண்ண முடியாது. இதனால வந்து பேங்க் வந்து எந்த ஆக்ஷனாலும் எடுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவு ஒரு மினிமம் ஆவது ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்களால எவ்வளோ முடியுமோ மினிமம் அந்த நீங்க பேங்க்ல ஹோம் லோன் வாங்குறது அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி ஒரு மினிமம் மந்த்லி மந்த்லி நீங்க ஒரு இஎம்ஐ அமௌண்ட் பே பண்ணீங்க. சப்போஸ் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இஎம்ஐ அமௌண்ட், பேங்க் லோன் அமௌண்ட் எல்லாமே அதில கவர் ஆயிரும். ஸோ உங்களோட குடும்பம் வந்து இதனால எந்த கஷ்டமும் பட வேண்டியது இருக்காது. நீங்க இல்லாத டயத்துல குடும்பம் வந்து இந்த லோன் அமௌண்ட்லாம் அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ணி கட்ட முடியாது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து வந்து நீங்க வந்து பார்க்கக்கூடிய கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயம் பேங்க பொறுத்தவரை
நீங்கள் வந்து ஒரு லோன் வந்து எடுத்துட்டீங்க, எடுத்து முடிச்சிட்டீங்க, ப்ராப்பராக வந்து எல்லாமே ப்ரீ க்ளோசர் பண்ணிட்டீங்க, வட்டி கட்டிட்டீங்க, எல்லாமே ஃபைனல் பண்ணி பேங்க் லோனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஒரு 15 வருஷம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதோட அந்த பிரச்சனை முடியாது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் லோன் கட்டி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோசர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும். மொத்த அமௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருந்து நீங்கள் க்ளோசர் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வைக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ட், அதாவது பேங்க்ல இருந்து எந்த அப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எம்ஓடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இந்த எம்ஓடியை வந்து நீங்க பேங்க்ல இருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஃபைல் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை வந்து நீங்க கேன்சலேஷன் பண்ணணும். இந்த கேன்சலேஷன் பண்ணாதான் ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட பசங்களுக்கோ இல்லை நீங்க யாருக்காவது சேல்ஸ் பண்றீங்க ஏதாவது போனீங்கன்னா நீங்க ப்ராப்பரா வந்து நோ அப்ஜெக்ட் டாக்குமெண்ட், க்ளோசர் சர்டிஃபிகேட், எம்ஓடி ப்ராப்பரா கேன்சல் பண்ணியிருக்கணும். 4வது முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லயும் சென்ட்ரா ஒரு பிளேஸ் வச்சிருப்பாங்க. மொத்த ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட் வர எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி. இப்போ சென்னைனா இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பெரிய மெயினான ஒரு பிரான்ச்சில் எல்லா டாக்குமெண்ட்டும் லாக்கரில் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்ச உடனே இது எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு மாதம் டைம் இருக்கும். நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி க்ளோசர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே க்ளோஸாக இருக்க எல்லாம் செக் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சிலவங்க ஹோம் லோன் வாங்கி முடிச்சுடுவாங்க. நம்ம தான் இஎம்ஐ பே பண்ணிட்டோம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அனுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் உங்களோட டாக்குமெண்ட்டும் சரி உங்களோட இடமும் சரி உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். திரும்ப நீங்கள் ரீசேல் பண்ண வச்சு உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நாளைக்கு உங்கள் பசங்க காலத்தில் ரீசேல் பண்ணுறாங்க இல்லை வேற ஏதாவது லோனுக்காக போகிறாங்கன்னா கூட அந்த டயத்தில் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும்.